உலக தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம அரசியல் விமர்சகர் சேனல்ல நம்ம பல மாவட்டத்துக்கான கருத்துக்களை பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதன் வழி நம்ம பார்க்க போற மாவட்டம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நம்ம முதலாவது பார்க்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா திருவிடைமருதூர் தனித்தொகுதி. திருவிடைமருதூர் தனித்தொகுதி திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா கும்பகோணம். கும்பகோணம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அன்பழகன் அவர்கள் வந்து வெற்றி பெற்று இருக்கார். ஸோ அவரோட வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா தொகுதியில் ரொம்ப சுலபமாகவே இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாபநாசம் தொகுதி பார்த்தீங்கன்னா பாபநாசம் தொகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் தான் அதிகம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவையாறு திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். தஞ்சாவூரும் பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். அங்கே பாஜக வந்து ஒரு நல்ல ஃபைட் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் தான் அதிகம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரத்தநாடு தொகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிமுக வெற்றி பெற்ற ஒரே தொகுதி ஒரத்தநாடு. முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்கள் அங்கே போட்டிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுக பக்கம் இருக்காரு. ஸோ ஒரத்தநாடு தொகுதி இந்த முறை திமுக பக்கம் பெறும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேராவூரணி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்கு. ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 பொது தொகுதியும் ஒரு தனி தொகுதியும் இருக்கு. மொத்தம் 8 தொகுதியுமே தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஃபுல் ஸ்வீப் பண்றாங்க. அடுத்தபடியாக நான் பார்க்க போற மாவட்டம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பொது தொகுதியும் ஒரு தனி தொகுதியும் இருக்கு. இதுல முதலாவது நான் பார்க்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி தனி தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்தது மன்னார்குடி பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவாரூரும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் தான் அதிகம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நன்னிலம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா முபாரக் அவர்கள் போட்டியிடுறாங்க எஸ்டிபி கட்சி சார்பாக. அந்த தொகுதி பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்களோட தொகுதி. ஸோ அவர் வந்து ஒரு ஈஸியாக வெற்றி பெறும் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அடுத்தபடியாக நான் பார்க்க போற மாவட்டம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொது தொகுதிகள் 2ம் ஒரு தனி தொகுதியும் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சீர்காழி தனி தொகுதியில இழுபறி நிலையில இருக்கு. யார் வெற்றி பெறணும்னு இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது, தேர்தல் நேரத்தில் தான் தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை பார்த்தீங்கன்னா இழுபறி தொகுதியில தான் இருக்கு. பாமகவும் காங்கிரஸ் அங்கே போட்டிடுறாங்க. ஸோ அந்த தொகுதி பார்த்தீங்கன்னா இழுபறியா தான் இருக்கு. ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் போட்டிட்டு இருந்தாங்கன்னா நல்ல ஒரு டஃப் ஃபைட் இருந்திருக்கும். இப்பவும் அதே டஃப் ஃபைட் தான் இருக்கு. ஒருவேளை பாமகவும் திமுகவும் போட்டிட்டு இருந்தா திமுக வெற்றி இருந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதிமுகவும் திமுக கூட்டணி கட்சியும் அங்கே போட்டிட்டு இருந்தாங்கன்னா காங்கிரஸ் போட்டிட்டு இருந்தாங்கன்னா அதிமுக வெற்றி பெற்று இருக்கும். பட் அங்க வந்து ரெண்டுமே கூட்டணி கட்சி தான் போட்டிடுறாங்க. ஸோ இழுபறியா தான் இருக்கு. தேர்தல் நேரத்தில் நம்ம சரியான முடிவு தெரிய வரும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பூம்புகார் தொகுதி பற்றியும் நல்ல டஃப் ஃபைட் வந்து அங்கே அதிமுகவோட வேட்பாளர் பவுன்ராஜ் அவர்கள் கொடுக்குறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நிவேதா எம் முருகன் அவர்கள் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ பூம்புகார் தொகுதி பொறுத்தவரை திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். அடுத்தபடியாக நான் பார்க்க போற மாவட்டம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பொது தொகுதியும் ஒரு தனி தொகுதியும் இருக்கு. நாகப்பட்டினம் தொகுதி பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கீழ்வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வேதாரண்யம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் OS மணியன் போட்டியிடுறார். ஸோ அந்த தொகுதி பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் 5 பொது தொகுதியும் ஒரு தனி தொகுதி இருக்கு. இதுல முதலாவது நான் பார்க்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா கந்தர்வக்கோட்டை தனி தொகுதி. அங்க வந்து திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். அடுத்து விராலிமலை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தொகுதி அதிமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை தொகுதியில் திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருமயம் தொகுதியில் திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். திருமயம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டஃப் ஃபைட் இருக்கு. பட் இருந்தாலும் திமுக வந்து ஸ்லைட் ஏஜில் வின் பண்றது வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆலங்குடி தொகுதியில் திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அறந்தாங்கி திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போற மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 7 பொது தொகுதியும் ஒரு தனி தொகுதியும் இருக்கு. இதை முதலாக பார்க்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்குல காங்கிரஸ் போட்டிடுறாங்க. அந்த தொகுதி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து ஈரோடு மேற்குல திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மொடக்குறிச்சி தொகுதி கடந்த முறை பாஜக வெற்றி பெற்ற தொகுதி. இந்த முறை ஒரு இழுபறி தொகுதியா இருக்கு. தேர்தல் நேரத்தில் அந்த முடிவு தெரிய வரும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பெருந்துறை தொகுதியில் ஈஸியா வந்து அதிமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்தது பவானி தொகுதி பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்தியூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையன் அவரோட தொகுதி பார்த்தீங்கன்னா தாவைக்காலர் போட்டியிடுறாரு. அந்த தொகுதி பார்த்தீங்கன்னா ஒரு இழுபறி தொகுதியா இருக்கு. அங்க வந்து செங்கோட்டையனுக்கும் திமுக வேட்பாளருக்கும் தான் போட்டியா இருக்கு. ஸோ யார் வெற்றி பெறான்றது ஒரு இழுபறி நிலையில இருக்கு. பட் ஸ்லைட் எட்ஜ் செங்கோட்டையன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் தேர்தல் நேரத்தில் அந்த முடிவுகள் நமக்கு தெரிய வரும். ஸோ தற்போது சூழல் அது இழுபறி தொகுதியா இருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பவானிசாகர் தனி தொகுதி பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து நான் பார்க்க போற மாவட்டம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 6 பொது தொகுதி ஒரு தனி தொகுதி இருக்கு. இதுல முதலாவது பார்க்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா பழனி தொகுதியில் திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து ஒட்டஞ்சத்திரத்திலும் பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து ஆத்தூர் தொகுதி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து நிலக்கோட்டை தனி தொகுதி அதிமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். நத்தம் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். திண்டுக்கல் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். வேடசந்தூர் திமுக கூட்டணிக்கான தொகுதியா இருக்கு. ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் திமுகவும் 3 தொகுதியில் அதிமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பொது தொகுதியும் 2 தனி தொகுதியும் இருக்கு.
இதுல முதலாவது பார்க்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா தாராபுரம் தனி தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். காங்கயம் திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். அவினாசி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். திருப்பூர் வடக்கு அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். திருப்பூர் தெற்கு அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். பல்லடம் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். உடுமலைப்பேட்டை அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். மடத்துக்குளம் இழுபறி தொகுதியா இருக்கு. சோ திருப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் 8 தொகுதிகள்ல அதிமுக 5 தொகுதிகளிலும் திமுக 2 தொகுதிகளிலும் ஒரு தொகுதி இழுபறியாவும் இருக்கு. சோ இப்ப நம்ம இந்த வீடியோல பார்த்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக பல தொகுதியில் வெற்றி பெறாங்க. ஆனா அந்த கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா அதிமுக பல தொகுதி வெற்றி பெற நம்மளால பார்க்க முடியுது. சோ கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஸ்ட்ராங்காவே இருக்காங்க. அடுத்தபடியாக நான் பார்க்க போற மாவட்டம் பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் 9 பொது தொகுதியும் ஒரு தனி தொகுதி இருக்கு. இதுல முதலாவது நான் பார்க்க போற தொகுதி பாத்தீங்கன்னா மேலூர் தொகுதி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். மதுரை கிழக்கு திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். சோழவந்தான் தனி தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். மதுரை வடக்கு திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். மதுரை தெற்கு திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். மதுரை மத்தி திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். மதுரை மேற்கு அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். திருப்பரங்குன்றம் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். திருமங்கலம் இழுபறி தொகுதியா இருக்கு. திருமங்கலம் தொகுதி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் போட்டிடுறாங்க. ஆனா அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சசிகலா வேட்பாளரான ஜீவிதா நாச்சியார் அவர்கள் அதிகப்படியான வாக்குகளை பிரிக்கிறாங்க. சோ அதனால அந்த தொகுதி ஒரு இழுபறி தொகுதியா இருக்கு. அடுத்து உசிலம்பட்டி தொகுதி பாத்தீங்கன்னா ஒரு இழுபறி தொகுதியா இருக்கு. அடுத்தபடியாக நான் பார்க்க போற மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்துல 3 பொது தொகுதி ஒரு தனி தொகுதி இருக்கு. அது முதலாவது நான் பார்க்க போற தொகுதி பாத்தீங்கன்னா காரைக்குடி தொகுதியில காங்கிரஸ் அதாவது திமுக கூட்டணியில காங்கிரஸ் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. திருப்பத்தூர் திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சிவகங்கை இழுபறி தொகுதியா இருக்கு. மானாமதுரை தனி திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 பொது தொகுதியும் ஒரு தனி தொகுதி இருக்கு. பரமக்குடி தனி தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். திருவாடானை திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். ராமநாதபுரம் திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். முதுகுளத்தூர் திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். சோ ராமநாதபுரம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 தொகுதிகளும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அமோகமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா மொத்தம் 5 பொது தொகுதியும் ஒரு தனி தொகுதி இருக்கு. இதுல முதலாவது பார்க்க போற தொகுதி பாத்தீங்கன்னா விளாத்திக்குளம் திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். தூத்துக்குடி திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். திருச்செந்தூர் திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். ஸ்ரீவைகுண்டம் திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். ஒட்டபிடாரம் திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். கோவில்பட்டி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். கோவில்பட்டியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு போட்டிடுறாரு. சோ அவர் ஈஸியா வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அடுத்தபடி நான் பார்க்க போற மாவட்டம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 பொது தொகுதி இருக்கு. அது முதலாவது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தொகுதி ஒரு இழுபறி தொகுதியா இருக்கு. அம்பாசமுத்திரம் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். பாளையங்கோட்டை திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். நாங்குநேரி திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். ராதாபுரம் திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மொத்தம் 6 பொது தொகுதிகள் இருக்கு. அதுல முதலாவது பார்க்க போற தொகுதி பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். தலைவை சுந்தரம் அவர்கள் போட்டியிடுறாங்க. அவர் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. நாகர்கோயில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். குளச்சல் திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். பத்மநாபபுரம் திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். விலவங்கோடு திமுக கூட்டணி காங்கிரஸ் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அங்க பாஜக சார்பா முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி போட்டிடுறாங்க. பட் இருந்தாலும் அங்க காங்கிரஸ் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அடுத்து கிள்ளியூர் திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். அடுத்த மொத்தம் இருக்க 234 தொகுதியில இறுதியா பார்க்க போற தொகுதிகள் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள். சோழிங்கநல்லூர் திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆலந்தூர் திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். ஸ்ரீபெரும்புத்தூர் தனி தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். பல்லாவரம் திமுக கூட்டணி உள்ள தேமுதிக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். தாம்பரம் திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். செங்கல்பட்டு திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். திருப்போரூர் இழுபறி. செய்யூர் இழுபறி. மதுராந்தகம் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். உத்திரமேரூர் திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். காஞ்சிபுரம் திமுக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். சோ இப்ப நம்ம இந்த வீடியோ மூலமா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்தம் 234 தொகுதிக்கான கருத்துக்களை பார்த்து முடிச்சாச்சு. சோ அடுத்த வீடியோல தெளிவா எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை சீட்டு எத்தனை வாக்கு சதவீதம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சோ இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. அவங்க தொகுதி நிலவரத்தை அவங்க தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட மாவட்டத்துக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருப்போம். தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்களும் அப்லோட் பண்ணியாச்சு. சோ அதில் போய் உங்க மாவட்டத்தோட கருத்துக்களை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.